Taste the Daily. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை வரதராஜ பெருமாள் கோவிலை அறநிலையத்துறை அதிகாரிகள் துணையுடன் தனிநபர் ஒருவர் கைப்பற்ற முயல்வதாக கூறி கிராம மக்கள் அரசு ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் கிராம மக்கள் 25 லட்சம் ரூபாய் வரி வசூல் செய்து கும்பாபிஷேக பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒருவர் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் மூலம் தடை பெற்றதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் ஓசரப்பள்ளியில் ஊராட்சியை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சாலையில் காகித கப்பலை விட்டு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். ஓசரப்பள்ளிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வழியின்றி தவிர்ப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. சேது நாராயணபுரம் ஊராட்சிக்கு செல்லக்கூடிய தாமிரபரணி குடிநீர் குழாய் உடைந்து கடந்த 3 நாட்களாக குடிநீர் வீணாகி கண்மாயில் கலப்பதாகவும் இதனால் முறையாக குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே செங்காத்தாக்குளம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடி மற்றும் சிறுபான்மையின மக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் டாஸ்மாக் கடைகளை திறந்து தங்கள் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். வாழ்வாதாரமே சரியில்லாம நாங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒயின் ஷாப் வந்தா நாங்க எப்படி நிம்மதியா குடும்பம் நடத்த முடியும், குழந்தைங்களை காப்பாற்ற முடியும், ஸ்கூல் அனுப்ப முடியும், எதுவுமே செய்ய முடியாது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் நல்லாங்குடி காவிரி நகர் பழங்குடியின மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அச்சத்தோடு வாழ்வதால் தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தி மனு அளித்தனர். கண்ணங்குடி சாலையில் உள்ள சமத்துவபுரம் அருகே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 48 பழங்குடியின குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சாரம் இன்றி உயிருக்கு பயந்து வாழும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டிய பழங்குடியின மக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தினர். எங்களுக்கு முதல்ல வீடு கட்டி தரணும். 2வது என்னடான்னா ரோடு வசதி, 3வது தெருவிளக்கு, 4வது பைப்பு குடி தண்ணீர். இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நாங்கள் போராடி அடிப்படை வசதியே இல்லாமல் இப்போ நாங்கள் முன்னாடியே ஏற்கனவே 2-3 முறை வந்து பிடிஓ ஆஃபீஸில் வந்து சொல்லியிருக்கோம், தாசில்தார் ஆஃபீஸில் சொல்லியிருக்கோம், எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம். இப்போவும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தனியார் சோலார் கம்பெனி அமைக்க விவசாய நிலங்களை தனியார் சோலார் கம்பெனி ஆக்கிரமிப்பதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பூக்குழி கிராமத்தில் எவர்கிரீன் என்ற தனியார் நிறுவனம் சோலார் மின் உற்பத்தி செய்யும் பேனல்களை அமைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நிறுவனம் அதிகாரிகளின் உதவியுடன் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை அபகரித்து பணிகளை செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்கள் 100 ஏக்கருக்கு மேலே உள்ள இடங்களை எவர்கிரீன் சாமிநாதன் எவர்கிரீன்றவர் ஓர்ஜரியாக பத்திரம் போட்டு அந்த பத்திரத்தின் அடிப்படையை வைத்துக்கொண்டு பட்டா மாற்றி எங்கள் இடத்துல வந்து சோலார் அமைப்பதற்கு எங்கிட்ட இருக்கிற பனைமரம், முந்திரி மரம், முள்ளுக்காடு, வேலிக்கருவை இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சுத்தம் பண்ணி எங்கள் இடத்த பூர்வ இடம் நீங்கள் எதுக்கு சுத்தம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் பட்டா வைத்திருக்கோம், நாங்கள் வந்து சோலார் அமைக்க போகிறோம், இதில் வந்து நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்காமல் போக்கு காட்டும் ஏவல் துறைக்கு கண்டனம் எழுந்துள்ளது. படவேட்டம்மன் கோவில் அருகே வசிக்கும் டீக்கடை உரிமையாளர் சசிகுமாரையும் அவரது மனைவி மாலாவையும் முன்விரோதம் காரணமாக கடந்த 7ஆம் தேதி 6 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கியது. இதில் படுகாயமடைந்த சசிகுமார் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடமும் ஏவல் துறையிடமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது விஷயமா அன்னைக்கே நாங்கள் கேஸ் கொடுத்து இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு, இது 5வது நாள் ஆயிருக்கு, இன்னும் அரெஸ்ட் பண்ணல. எஃப்ஐஆர் நேற்று முந்தின நாள் தான் போட்டாங்க, இன்னும் அரெஸ்ட் பண்ணாத சூழ்நிலை இருக்குது. என் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க காலேஜ் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க படிப்புக்கு எழுது, அவங்க மன உளைச்சல் ஆகுறாங்க. இப்போ நாங்களோட எங்கள் வியாபாரமும் கேட்டு, எங்கள் உடைப்பும் கேட்டு, எங்கள் உடல்நலம் கேட்டு மன உளைச்சலோட
நானும் எங்கள் வீட்டுக்காரன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் சிறுமருதூர் பகுதியில் கதண்டு கடித்ததில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 5 பேர் பாதிப்படைந்தனர். கதண்டு கடியால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கதண்டு கூடுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கவுண்டம்பாளையம் தொகுதி துடியலூரில் வாய்க்காலில் சாக்கடை நீர் கலப்பது, குடிநீர் குழாய்கள் உடைந்து நீர் வீணாவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்தார். ஆய்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தடுப்பணையில் குளிக்க சென்ற 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். வில்லியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கீழ்குடி பகுதியில் ஓடக்கூடிய புத்தாறு ஆற்றில் உள்ள தடுப்பணையில் குளிக்க சென்ற நிலையில் 4வரும் நீரில் மூழ்கி பலியாகினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனியில் காணாமல் போன தனது மகளை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட தாய் உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். நாராயணதேவன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் பிரியா தம்பதியினரின் மகளான விசித்ரா என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன் காணாமல் போன நிலையில் அதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மெத்தன போக்காக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர்வார நிதி ஒதுக்கப்பட்டும் பணி நடைபெறவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்காலை பராமரிக்காததால் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு கோரைகள், முட்புதர்கள், மண்மேடுகள் சூழ்ந்து ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை வரை செல்ல முடியாத நிலை உள்ளது. வாய்க்காலை தூர்வார கடந்த ஆண்டு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுவரை பணி நடைபெறாததால் ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நகைகள் அடகு வைக்க செல்பவர்களை அதிகாரிகள் அவமானப்படுத்தி அனுப்பிவிடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. டிவி புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கங்கையம்மாள் என்பவர் தனது மகள் திருமண செலவிற்காக நகைகளை அடகு வைக்க சென்றபோது தள்ளுபடியாகும் என்ற எண்ணத்தில் இங்கு அடகு வைக்க வருகிறீர்களா என தொடக்க வேளாண்மை சங்க அதிகாரிகள் ஏளனமாக பேசி அவரை அனுப்பியுள்ளனர். நகை வைக்க வந்தேன் 2 மாசமா நாளைக்கு இன்னைக்கு ஏற்றி விடுறாங்க. ஆளாக்குறவங்களுக்கு நகை தருவாங்க பெரிய பெரிய அதிகாரிகளாம். எங்களுக்கு பணம் இல்லைன்னு வெளியே போங்கிறாங்க. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், நான் வண்டி எடுக்கிறதுக்காக 2 மாசமா அலையிறேன். பணம் கொடுக்கணும் தாங்குறாங்க, பணம் இல்லைங்கிறாங்க. பணம் தள்ளுபடி ஆகும் நகை வைக்க வரீங்களா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. கரூர் மாவட்டம் தாந்தோணி மலையில் தெரு நாய்கள் கடித்ததில் 8 ஆடுகள் உயிரிழந்தன. அமுதா என்பவர் வழக்கம் போல் ஆடுகளை இரவு பட்டியில் அடைத்துவிட்டு காலை பார்த்தபோது பட்டியில் இருந்த ஆடுகள் வெறிநாய் கடித்து இறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அப்பகுதியில் வெறிநாய் தொல்லை அதிகமாக இருப்பதாக ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததே இதற்கு காரணம் என அமுதா குற்றம் சாட்டியுள்ளார். 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குட்டியை கடிச்சிருச்சு. இப்போது நேற்று நைட்டு எல்லா நாயும் தெரு நாய் தான் ஃபுல்லாகவே, இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாய் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணி இன்னும் இல்லை, எனக்கு எல்லாமே போயிடுச்சு, எல்லா பொருளுமே போயிடுச்சு எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை. இனிமேல் நாங்கள் தான் இருக்கோம், எங்களை தான் கடிக்கணும் இனிமேல் நாய். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளியக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சந்தான மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஐயனார் கோயிலில் புனித நீராடிய பக்தர்கள் பூங்கரகம், சக்தி கரகம், காளி துள்ளல் ஆட்டத்துடன் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கோயில் முன்பு ஏற்படுத்தப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாராபுரம் சாலையில் முன்னறிவிப்பின்றி அமைக்கப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையத்தால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடியா முதல்வர் வருகையை முன்னிட்டு தாராபுரம் சாலையில் அமைக்கப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் குறித்து முறையான அறிவிப்பு வெளியிடாதது பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூடச்சந்திரம் கிராமத்தை சேர்ந்த கல்லப்பா என்பவரை ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு அவரது உடலை எடுத்துச் செல்ல முயன்றபோது உறவினர்கள் தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமத்தில் வனவிலங்கு மனித மோதல்கள் அதிகரித்து உயிர் பலிகள் ஏற்படுவதாகவும் இதனை தடுக்காமல் விடிய அரசின் வனத்துறை அலட்சியப்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலையில் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 14, 15 மற்றும் 16வது வார்டுகளில் சாக்கடை செல்லும் வழித்தடத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை தூர்வாராததால் கடந்த 4 ஆண்டுகளாக சாக்கடை சாலையில் தேங்கி வருகிறது. இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை மற்றும் தாராபுர சாலையை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீதி. இந்த வழியில பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சாக்கடை, அதாவது கழிவுநீர் சாக்கடை சரிவர சீரமைக்காம அந்த சாக்கடைக்கு வர நீரை ரோட்டுக்கு திருப்பி விட்டுருக்காங்க. இதுக்கான நிரந்தர தீர்வுங்கிறத எதுவுமே திமுக அரசு எடுக்கப்படவில்லை. கேரள மாநிலம் மறையூரில் சந்தன மரத்தை வெட்டி கடத்த முயன்றபோது முதலைகளிடம் சிக்கியவரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். மறையூரில் சந்தன மரத்தை வெட்டி கடத்த முயன்றவர்களை கேரள வனத்துறை பிடிக்க முயன்றபோது சேலத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தமிழக வனப்பகுதியான அமராவதி அணையின் பின்புறம் உள்ள புங்கன் ஓடையில் குதித்துள்ளார். அப்போது அவரை முதலைகள் சூழ செடியை பிடித்தபடி உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் குற்றவாளியை போராடி மீட்டு கேரள வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.